SGOT, SGBT இப்போ லிபிட் ப்ரொஃபைல செக் பண்ணோம்னாலே கொஞ்சம் கூடி இருக்குன்னா ஃபேட்டி லிவருக்கு அர்த்தம். அந்த 120 நாள் எதுக்குன்னா அதான் நம்ம பிளட் செல்ஸோட வாழ்நாள். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பத்தி சொன்னீங்கல்ல. 98 கிலோ இருந்த நானு 83 கிலோவுக்கு வந்துட்டேன். ஆரோக்கியத்திற்கு ஒரே வழிதான் இருக்கு, அதுக்கு இயற்கை மருத்துவம் மட்டும்தான். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவாசி இயற்கை மருத்துவமனையோட MD-யான டாக்டர் RK அக்ஷயன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம்னா வெயிட் லாஸ் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். உங்களோட பழைய வீடியோலாம் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஒபீஸா இருக்கீங்க, ஆனா இப்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க. என்ன ரகசியம் உங்களுது? நாங்க வெயிட் லாஸ் பத்தி தான் கேட்க வந்திருக்கோம். நீங்களும் வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட நேர்களுக்கும் சொல்லணும் சார் உங்க சீக்ரெட்டை. நிச்சயமா. முதல்ல யோகம் விழாக்கர் அந்த டீம் எல்லா பேருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஒரு அருமையான ஒரு சேவை பண்றீங்க. நிறைய மருத்துவர்களை வந்து அவங்கள்ட்ட இருந்து மருத்துவ டிப்ஸ்களை வாங்கி மக்களுக்கு வந்து கொடுத்து மக்களை வந்து இந்த வகையிலையும் ஆரோக்கியம் அடைய செய்யறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஆமா, வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய மக்களுக்கு நான் சேனல் வாயிலாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் நம்மளும் ஃபுல்லாக கன்சல்டிங்லேயே இருந்ததுல என்ன ஆயிடுச்சு, சிட்டிங் ஒர்க்கா. அப்போ சிட்டிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே அதிகமாக இருந்ததுனால நம்மளும் வந்து வெயிட் போட்டோம். அது ஒரு நாள் வந்து எனக்கே வந்து ஆகா கொஞ்சம் வெயிட் அதிகமாயிட்ட மாதிரியே தெரியுதே நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஒரு தடவை வந்து ஃபாரின் போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து அந்த லக்கேஜை செக் பண்ணுவோம் இல்லையா. இப்போ லக்கேஜை செக் பண்ண சமயத்தில் நானும் ஏறி நின்று ஒரு தடவை பார்ப்போமேனு சொல்லிட்டு நின்று பார்த்தேன். ஏன்னா நான் அடிக்கடி வெயிட் ஸ்கேல்லாம் நிற்கிறது கிடையாது. அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா 98 kg வந்துருந்துச்சு. மறந்துட்டேன், ஆகா என்னடா இது 98 கிலோவா, சரி ஓகே உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உடனே நம்ம வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் மதுரை வந்துட்டு டக்குன்னு உடனே ஸ்டார்ட் பண்ணேன். சரியா ஸ்டார்ட் பண்ணது 11/11/2025. ஆமா, அந்த தேதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றையில இருந்து நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள என்னோட லைஃப் ஸ்டைலுக்கும் என்னோட ஃபுட்டு ஸ்டைலுக்கும் நானே ஒரு அட்டவணையை போட்டுக்கிட்டு அதை வந்து டிசைன் பண்ணி வீட்லயும் சொல்லிட்டு இன்னையில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் எனக்கு எதுவும் இந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப நல்லாவே எனக்கு வந்து ஃபேமிலியில வந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைச்சது. அது போல நம்மளுடைய சுவாசி ஹாஸ்பிட்டலோட டீம்ஸ், அந்த டாக்டர்ஸும் நம்மளுடைய தெரபிஸ்ட் எல்லாம் டீம் எல்லாமே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதுல வெயிட் லாஸ் அப்படின்னு உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வெயிட் லாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க வெயிட்டை கவனிச்சுக்கவே இல்லை, அப்படியே சல்லுன்னு ஏறிச்சு, ஒரு 100 கிலோ 110 கிலோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க என்ன வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணாலும் தாராளமா 25 கிலோ 30 கிலோ அசால்ட்டா குறைச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு ஒரு டைம் குறைச்சிட்டு திரும்ப ஏறிச்சு, அடுத்து 2வது டைம் திரும்ப குறைக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் ஏறிச்சு. இப்படியே வந்து அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு டயட்லயோ ஒரு மெடிசன்லயோ ஒரு எக்ஸசைஸ்லயோ அவர் இறக்கி ஏத்தியே கொண்டு போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு. அவருக்கு அடுத்து திரும்ப வந்து ஒரு 2-3 டயத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு அவர் எந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரமா குறையாது, மல்லு கட்டும். ஏன் சார் அப்படி? நம்மளுடைய உடம்பு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு டோஸை வந்து எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா அதே டோஸ்ல அடுத்து வந்து வேலை பார்க்காது, அதுக்கு அடுத்த டோஸ் தான் கேட்கும். சரிங்களா? மெடிசன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பிபிக்காக வந்து ஒரு 5 mg ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுகருக்காக ஒருத்தர் வந்து 5 mg ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லா நோய்க்கும் வந்து 5 mg ஸ்டார்ட் பண்ற ஒரு நபர் இப்ப தைராய்டு 0.5 mg ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா 0.5 mgலயே அவங்களுடைய லைஃப் டைம் ஓடிட முடியுமானா முடியாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அது 10 mg 20 mg கடைசியில 500 mg சாப்பிட்றேன் சார், அப்படி இருந்தும் சுகர் வந்து கட்டுப்பட மாட்டேங்குது. எவ்வளவு பேரை பார்த்துக்கிட்டு விஷயம் அதுதான். உடல் தன்னைத்தானே சரி பண்ற சிஸ்டத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு டோஸை கொடுத்து இந்த டோஸ்லயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா முடியாது. அதனாலதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெயிட் லாஸ் பார்க்க நிறைய பேர் நம்ம யூடியூப்ல பார்த்தோன்னா தெரியும். நான் வந்து டக்குன்னு 3 மாசத்துலயே வந்து 40 கிலோ குறைச்சிட்டேன், 30 கிலோ குறைச்சிட்டேன், 60 கிலோ குறைச்சிட்டேன். அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு திரும்பவும் கூடிட்டு குறைஞ்சு வந்துச்சுன்னா
அதுக்கப்புறம் குறையிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. வெயிட் லாஸை பொறுத்தளவுக்கு வேற ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வெயிட் அதிகமாக போட்டிருக்குன்னா அங்கே நம்ம கரைக்கிறதும் கஷ்டம். இப்போ என்னோடதை பொறுத்தளவுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ண ஒரு முடிவு பண்ணேன். அப்போ என்ன பண்ணோம், போயிட்டு முதல்ல வந்து நம்மளும் ஒரு ரிப்போர்ட் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்தேன். பிளட் ரிப்போர்ட் எடுக்கப்படும் பொழுது எனக்கு எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் வந்திருந்தது. என்னோட கொலஸ்ட்ரால் கூட கிடையாது. கொலஸ்ட்ரால் கூட வந்து பாத்தீங்கன்னா 203, டோட்டல் கொலஸ்ட்ரால் 203. ஆமா, ட்ரைகிளிசரைடு கூட வந்து எனக்கு வந்து 127 அந்த மாதிரி தான் இருந்தது. எல்டிஎலும் கிடையாது, எல்லாமே நார்மல் கொலஸ்ட்ரால்லையுமே. பட் இதுல மட்டும் லிபிட் ப்ரொஃபைல்ல மட்டும் SGOT SGPT கொஞ்சம் பார்டர் ரேஞ்சை விட கொஞ்சம் கூடி இருந்தது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் ரேஞ்சை விட கொஞ்சம் கூடி இருக்குனாலே ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம். SGOT SGPT இப்போ லிபிட் ப்ரொஃபைல்ல செக் பண்ணோம்னாலே கொஞ்சம் கூடி இருக்குன்னா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல், பட் வந்து SGOT SGPT மட்டும் கொஞ்சம் கூட காமிக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போய் நம்ம வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் கிடையாது, இருந்தாலும் நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்தேன். எடுத்து பார்க்கும்போது தான் பெரிய ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ஃபேட்டி லிவர் இருந்தது, கிரேடு 2 ஃபேட்டி லிவர்னு வந்துருச்சு. அந்த லிவர் சைஸ் 21 சென்டிமீட்டரும் வந்துருச்சு. 21 சென்டிமீட்டரா, ஏன்னா நமக்கா அப்படின்னா எப்படி இருக்கும்? அங்கே டாக்டர் அவங்க செக் பண்ணவங்களே, சார் எதுவும் ஆல்கஹால் சாப்பிடுங்களா? ஆல்கஹால் பழக்கமே இல்லைங்க அப்படின்ட்டோம். ஏன்னா இன்னைக்கு நாமளே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வர்றாங்க, அவங்களுக்கு அதிகபட்சமான பேருக்கு இன்னைக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னோம்னா முதல்லலாம் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றவங்க தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அப்ப நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்றது சர்வசாதாரணமா வந்துருச்சு. சரி, அப்ப நமக்கும் வந்து ஓகே, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கிரேட் 2. ஆனா எந்த மெடிசன்ஸும் எடுக்காம நம்ம வந்து உணவு முறையும் லைஃப் ஸ்டைல்லையும் மட்டும் தான் இதை நம்ம குறைக்க போறோம்னு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. இதை நான் 120 நாளைக்கு நம்ம வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். இப்போ லேப் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு அப்படியே வந்து 11/11/2025 வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஒரு 120 டேஸ் ப்ரோக்ராம். இது ஏன் இந்த 120 டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா, அப்ப நாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டயபெட்டிஸ், இப்போ சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல்னு வச்சிருக்கிறோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து இயற்கையான முறையில சர்க்கரை நோயை உங்களால கட்டுப்படுத்த முடியும். அது எவ்வளவு நாள் தேவைப்படும்? 120 நாள் தேவைப்படும். ஒரு 120 டேஸ்ல நீங்க உங்களுக்கு HbA1c 8, 10 இருந்துச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 6, 5.5 இது போலாம் கொண்டு வர முடியும். அது ஒரு 120 நாள் தேவைப்படும். அந்த 120 நாள் எதுக்குன்னா, அதான் நம்ம பிளட் செல்ஸோட வாழ்நாள். அப்ப பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கிளென்சிங் பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கும் அந்த 120 டேஸ் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நானா அதை டிசைன் பண்ணிக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். 120 டேஸ்ல என்ன மாற்றம் கிடைச்சது? 98 கிலோ இருந்த நானு 83 கிலோவுக்கு வந்துட்டேன். சூப்பர் சார். அதாவது 15 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து குறைஞ்சது இந்த ஒரு 120 நாள்ல. சரிங்களா? இது ஒரு பெரிய உடம்புலையும் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆமா, நம்ம நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க நிறைய. ஆனா பழைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட நிறைய பேர் வந்து, சார் எதுவும் உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையா? உடம்புலாம் முடியலன்னு இல்லைங்க, ஆரோக்கியமா இருக்கு. கரெக்ட். அதான் பொதுவா எல்லார்ட்டையும் கேட்கிற ஒரு விஷயம் தான். குறிப்பா நிறைய பேருக்கு டயபெட்டிக்னால சில பேருக்கு வெயிட் குறையும். அவங்கள பூரா பார்த்தா டயபெட்டிஸ்னால வெயிட் குறைஞ்சது தெரிஞ்சிடும். ஆனா நார்மலா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயிட் குறைஞ்சவங்களுக்கு எல்லா பேரும் கேட்கக்கூடிய கேள்வி அதான் இருக்கும், உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆரோக்கியமா வருவதற்காக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு முறைன்னு இருக்குது. அதுக்கு 120 நாள் சரியான உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணோம்னாலே சூப்பரா குறைக்கலாம். ஓகே சார். இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பத்தி சொன்னீங்கல்ல, அது வந்து இப்போ எல்லாருக்குமே நார்மலா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸ்பெசிஃபிக்கா ஏஜ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கா இது வர்றதுக்கு, இல்ல குழந்தைங்கள்ல இருந்தே வரும் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, பெரும்பாலும் வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றது வர்றது இல்ல, கிடையாது. ஏன்னா ஓரளவு கொஞ்சம் உணவு முறையில கரெக்டா தான் இருக்கிறாங்க. ஆனா அப்பா அம்மார்களும் தான் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பசங்களையும் வந்து இது பண்றாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் என்னோட பையனுக்கு வெளியில போய் ஹோட்டல்ல கூட்டு போய் நல்ல புரோட்டா, பிரியாணி அப்படிலாம் வாங்கி கொடுக்கணும். அதுவும் எப்ப நைட்டு 10 மணி 11 மணிக்கு போய் வாங்கி கொடுக்கணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களா. இது அவர்களுக்கு ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது அன்டயத்துல அன்வான்ட் ஃபுட் நம்ம அதிகமா எடுத்தோம்னா ஃபேட்டி லிவர் வரும் குறிப்பா.
ஓகே. சரிங்களா? அப்ப சிறு குழந்தைகளுக்கு இதுக்கு வரல. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரவு நேரத்துல அதிகமா சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு, இப்ப வெளியில வேலை பாக்குறாங்கன்னா போய் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு, மசாலா ஐட்டம் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு, சாப்பிட்ட உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் எடுக்காம கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. இவங்களுக்குலாம் அந்த ஃபேட்டி லிவர் வந்து வந்திருக்கும். ஆனா ஃபேட்டி லிவரை பார்த்து ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அதான் அதுக்கு நானே ப்ரூஃப். இப்போ 120 days கழிச்சு திரும்ப நான் லேப் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறேன், திரும்ப எல்லாம் நார்மல். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன், எல்லாமே நார்மல். அப்போ 120 daysல ஃபேட்டி லிவரையும் உங்களால நார்மலா கொண்டு வர முடியும். சில உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும் மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே சார். அது என்ன மாதிரியான உணவு முறைகள் அப்படிங்கறது வந்து நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா எப்படிங்க சார் அது? இல்ல, இது வந்து நம்ம ஜென்ரலாவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பிளட் ரிப்போர்ட் பாக்குறது என்னன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன சைஸ்ல இருந்து இப்ப என்ன சைஸ் வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அப்பதான் ஓகே நான் நார்மல் ஆயிட்டேன்னு அவங்களுக்கு மன தைரியம், அவ்வளவுதான். பட் ஆனா ஈஸியா வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியுங்க. ஓகே, ஓகேங்க சார். சோ நீங்க இப்ப வந்தாங்கன்னா உணவு முறைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு நபருக்கும் பொறுத்த அளவுக்கு அது வந்து மாறுபடும். ஆமா, நிச்சயமா வந்து உணவு முறையிலையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றங்கள் கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும். அதுல என்ன மாற்றங்கள் அடிப்படையா நாங்க கொண்டு வர சொல்றோம். இப்ப ஃபேட்டி லிவரை ஒருத்தர் குறைக்கணும், நான் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தா சரியா வருங்க அப்படின்னா, அவர் குறிப்பா காலை வேளை உணவும் இரவு வேளை உணவுலையும் அவர் வந்து கவனம் செலுத்தி ஆகணும். ஆமா, அப்ப ஃபேட்டி லிவரை நம்ம குறைக்கணும்னா குறிப்பா இரவு வேளை உணவு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு காலை வேளை உணவும் இரவு வேளை உணவு ரெண்டுமே நீங்க கவனம் செலுத்தணும். ஃபேட்டி லிவரை மட்டும் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இரவு வேளை உணவை நீங்க வந்து ஒரு 6 மணிக்கே நீங்க வந்து எடுத்துடணும். 6 மணிக்கு எடுத்துடணும். எடுத்துட்டு மறுநாள் காலையில நீங்க 6 மணிக்கு மேலதான் சாப்பிடணும். ஓகேங்களா? அந்த 12 மணி நேரம் வந்து கேப் விட்டுரும். சரி சரி. கேப் விட்டா என்னங்க நடக்கும் அப்படின்னா நம்ம உடல் தன்னைத்தானே சரி பண்ணும். சூப்பர் சார். அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரு பட்டினி விரதம் போய் 10 நாளைக்கு இருங்க அப்படின்றத விட நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக வந்து பட்டினி விரதம் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடுல உள்ள குளுக்கோஸ், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் ஃபேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி பதிஞ்சு கிடக்கு. அதை எல்லாத்தையும் எப்ப உடம்பு பயன்படுத்தும்னா நீங்க வந்து உள்ள இன்டேக்கை குறைக்கும் போதுதான் பயன்படுத்தும். மேலும் மேலும் இன்டேக் கொடுத்தீங்கன்னா அது போய் திரும்பவும் குளுக்கோஸாவும் ஃபேட்டாவும் உடம்புல பறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்க ஒர்க் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. இது என்ன நடக்கும்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஜனை எடுத்து குளுக்கோஸா மாத்தி கொடுக்கறது, ஃபேட்டை எரிச்சு உங்களுக்கு சக்தியை கொடுக்கறது, இந்த வேலையை உடம்பு பண்ணும் பாருங்க. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எதுவும் கொடுக்கலன்னா உள்ள பயன்படுத்தும் பொழுது இப்ப நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், உடம்பும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஃபேட்டி லிவரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கரையும். ஃபேட்டி லிவரை குறைக்கணும்னா ஈஸியான டெக்னிக், இரவு வேளை உணவு 6 மணிக்கு சாப்பிடணும். அடுத்து மறுநாள் காலையில 6 மணிக்கு மேல 6ல இருந்து 8க்குள்ள உங்களுடைய காலை உணவு வச்சுக்கணும். இந்த 12 மணி நேரத்துல இருந்து 14 மணி நேரம் மட்டும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி அதை கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேட்டி லிவரை அருமையா குறைச்சிடலாங்க. ஒரு 120 நாள் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். யாரெல்லாம் இது பண்ணக்கூடாது சார் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்? ஆமா, இது குறிப்பா வந்து இப்போ ஒரு டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் மருத்துவரோட சப்போர்ட்டோட வரலாம். ஏன்னா டயபிட்டிஸையும் இது வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சரிங்களா? ஆமா, ஏதாவது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனைய பேர்ல கொஞ்சம் மெடிசன்ஸ்குள்ள உள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க பண்ணலாம். அவ்வளவுதான். மற்றபடி வந்து இந்த கர்ப்பிணிகள் வந்து இருக்கிறாங்கன்னா எல்லாமே பண்ண முடியும். ஆனா பட் கொஞ்சம் மருத்துவரோட சப்போர்ட்டோட பண்றது பெட்டர். கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து 6 மணிக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, அப்ப காலைல நீங்க 6 மணிக்கு இப்படி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு உணவு முறைகளையும் இப்படி கைட் பண்ணி கொண்டு போவாங்க. அது பெட்டர். மற்றபடி வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி உணவு முறைகளால குழந்தைங்களா வந்து நிறைய பேர் வந்து ஒபீஸ் பாக்குறோம் நம்ம. நிச்சயமா. இப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா சார்? நிச்சயமா. குழந்தைகளுக்குமே நம்ம வந்து இந்த சிகிச்சை கொடுக்குறோம். குழந்தைகளுக்குமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குண்டாயிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமும் இன்னைக்கு உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மாறினதுதான். நம்ம குழந்தைங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட்ல முதற்கொண்டு அவங்களுடைய ஹார்மோனை தூண்டுதல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து கலக்கப்பட்டு வருது. அவங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட், பிஸ்கட்டு, கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்துலயும் இன்னைக்கு வந்துருச்சு. டிவியில பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ல முதற்கொண்டு கூட இன்னைக்கு வந்து அடிக்ட் பண்ற மாதிரி உள்ள அந்த மியூசிக்ல இருக்கு இல்லைங்களா? அந்த மியூசிக்ல சில ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா நமக்கு வந்து குழந்தைகளை அடிக்ட் பண்ணுது. அதனாலதான் குழந்தைங்க வந்து அந்த கார்ட்டூன் பாக்குறாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கார்ட்டூன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தோன்றது. ஒரு கேம் விளையாடுறோம்ல, கேம்லயும் அதே மாதிரிதான். அது வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா நம்மளை அடிக்ட் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை அதுக்குள்ள ஆட் பண்ணி இன்னைக்கு ஒரு கேம்லாம், சில கேம்ஸ் எல்லாம் வருது. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்குள்ள போய் அடிக்ட் ஆயிடும். அப்படி இப்ப இன்னைக்கு சின்ன குழந்தைகள் இப்படி வந்து கெட்டு போவதற்கு நிறைய இன்னைக்கு கார்பரேட் நிறுவனம் ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி
நடத்துது. அதனால இன்னைக்கு ஆரோக்கியமின்மைக்கு நிறைய வழி இருக்கு, ஆரோக்கியத்திற்கு ஒரே வழிதான் இருக்கு, அதுக்கு இயற்கை மருத்துவம் மட்டும்தான். கண்டிப்பா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஸோ நேயர்களே, நம்மளோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் சார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட்டா இருக்கிறனால அது ஒரே டைம்ல எங்களால உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியல. அடுத்த வீடியோல அதை பத்தின சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்க எண்ணை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.